வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எல்லாருக்கும் ஹேப்பியா இருந்திருக்கும். உங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு கிரீன் கலர்ல இருந்திருக்கும். மார்க்கெட்டு நல்லாவே இன்னைக்கு ஒரு மூவ்மெண்ட்ல போயிருக்கு. அ எல்லா இண்டிசஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் போயிருக்குது. ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரேலி குடுத்துருக்கு. இன்னைக்கு மிட் கேப் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2.5% மேல நல்லாவே ஏறியிருக்கு. ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, 2% மேல நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மிட் கேப், ஸ்மால் கேப்பில் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் போயிருக்கும். ஆல்மோஸ்ட்டு அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் சரி, நிஃப்டி 50யும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் 310 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 273 பாயிண்ட்டில் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1100 பாயிண்ட் வரைக்கும் நம்ம மார்னிங்கில் நல்லாவே போயிருந்தது. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது 855 பாயிண்ட்டு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க், ஐடி, ஃபார்மா, மெட்டல், எனர்ஜின்னு சொல்லி எல்லாமே பாசிட்டிவ். ஒரே ஒரு ரெட் ஃப்ளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி தான். கிட்டத்தட்ட ஒரு 544 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதில் டாப் லூசராக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் லிவர், ஐடிசிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் லூசராக இருந்திருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பாசிட்டிவ் சைடில் தான் போயிருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்தாங்க. ஒரு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு ரிசல்ட் ஒன்றும் கொடுக்கல. ஒரு ஆவரேஜான ரிசல்ட்டு தான். அந்த இதை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல நல்லாவே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான ரிசல்ட் தான் குடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால ரிசெஷன் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைட் போயிட்டுருக்குது. டிசிஎஸ்லேருந்து விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல்னு சொல்லி நல்ல ஒரு டவுன்ஃபால் தான் ஆயிட்டே இருந்தது. இப்போ என்னன்னா, பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் குடுத்த உடனே, டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா மேலே ஏற ஆரம்பிச்சுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல ஒரு பெரிய இது கான்ட்ரிபியூட் எது பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 பேங்க்கோட ரிசல்ட்டுக்கு வந்ததுனால, அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாவே எடுத்துக்கிட்டாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர் 4ல ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6.7% வந்து நல்ல ஒரு அப்ல போயிருக்கு. அது வந்து இயர் ஆன் இயர்ல சொல்றேன் இது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, என்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10.3% வந்து அப்ல போயிருக்குது இயர் ஆன் இயர்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கு இல்ல. ஒரு ஆவரேஜான ரிசல்ட் தான் குடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு இது ஓகே. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நல்லாவே எல்லாம் ஏத்தி வச்சுட்டாங்க. இது இல்லாம ஒரு ஷேருக்கு ரூ. 22 வேற குடுக்க போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு சொல்லியிருக்காங்க. நார்மலா பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்கன்னா, இம்மீடியேட்டா வராது. ஒரு 1 ஆர் 2 மந்த்துக்கு அப்புறம் தான் வரும். ஸோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர் 4ல ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 18% வரைக்கும் அப்ல போயிருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல. அதே என்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, 11% வந்து அப்ல போயிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமா எடுத்துக்கிட்டு, மார்க்கெட் நல்லாவே ஏறியிருக்கு. டிவிடெண்டா பார்த்தீங்கன்னா, ரூ. 11 குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஷேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இதனால பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஏறுனுச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50லேருந்து எல்லாமே எல்லா ஸ்டாக்ஸுமே ஏறிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50லயும் இருக்காங்க, பேங்க் நிஃப்டில இருக்காங்க, சென்செக்ஸ்லயும் இருக்காங்க. ஸோ ஓவராலா இருக்கும்போது, இவங்களே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 10-20% எபோவ் வந்து மார்க்கெட் ஷேர்ல இவங்க கேபிடலைசேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஈச் ஒன் ஷேர். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, நம்மளோட நிஃப்டி 50யும் ஏற ஆரம்பிக்கும். சென்செக்ஸ்லேருந்து எல்லாமே ஏற ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ஒரு நியூஸ்னால தான் நல்லாவே மார்க்கெட் ஏறியிருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யுஎஸோட வைஸ் பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு. சம் மார்க்கெட் டீலிங் இதுக்காக கொஞ்சம் வந்திருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து சம் ட்ரேடர்ஸ் வந்து யுஎஸ்ல போயி சம் மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. இந்த மாரி நம்ம டேரிஃப் இஷ்யூலேருந்து, மத்த ட்ரேடிங் பண்ணுறதுலேருந்து, எல்லா விஷயமா கொஞ்சம் கலந்து பேசுறதுக்காக அவங்க போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு பாசிட்டிவ் நியூஸா வந்துட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு இன்னைக்கு நல்லாவே அப்ல போயிருக்கு. அதேமாரி இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர் 4ல ரெவென்யூ வந்து டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கும் நல்லாவே டவுன்ல போயிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்ல. அதே அளவுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 3% வரைக்கும் ஏறியிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்ல சொல்லியிருக்காங்க. டிவிடெண்டா ரூ. 22 குடுக்க போறோம் அப்படிங்கிற மாரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து இன்ஃபோசிஸுக்கு ஒரு மிக்சடு ரிசல்ட்டு தான் சொல்லப்போனால் இந்த Q4. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வரப்போகிற குவார்ட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடாக தான் வரும், இல்லை கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026ல் Q1 Q2வும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த குவார்ட்டர்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இது பண்ணிங்கன்னா, இல்லை இப்போலேருந்து கூட நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் இன்ஃபோசிஸ் எல்லாம். லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளான ஸ்டாக்காக இருக்கும். அதுமாரி HDFC லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Q4ல் ப்ராஃபிட் வந்து 15.8% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரீமியம் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 16% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதேமாரி ஜியோ ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Q4ல் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 17.9% உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயரில். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.8% வந்து அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பாக்ட்னால பார்த்தீங்கன்னா எல்லாமே இல்லை, இப்போ நான் சொன்ன ஷேர்ஸ் எல்லாமே Nifty 50ல் இருக்குது. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் நியூஸாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கிடுச்சு Nifty 50யை, அதுலேருந்து போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கரெக்டாக பிரேக் அவுட் ரெசிடென்ஸை பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி போயிருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24,800 25,000 தொடுறதுக்கும் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 24,800ஐயும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக 26,000 26,500 போகிறதுக்கும் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் சுச்சுவேஷன். ஏன்னா டேரிஃப் இஷ்யூ இன்னும் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு 90 days வாய்ஸில் வச்சுருக்காங்க. திருப்பி எப்போ வேணால் ஓப்பன் பண்ணலாம். நம்ம கிளியராக எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும். ஸோ இதுலேருந்து ஃபர்தராக ரேலி வந்தாலும் சரி, இதுலேருந்து ஃபர்தராக இறங்கினாலும் சரி. ஏன்னா கோல்ட்மேன் சச்சஸ் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மிக்சடு இருந்திருக்கும். ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம எதுவுமே கிளியராக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 9,015ங்கிற ரேஞ்சை தொட்டுடுச்சு. ரூ. 70 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த யூஎஸ் டாலர்ஸில் சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட 3,400ங்கிறத ரெக்கார்ட் ஹையை தொட்டிருக்கு ஒரு அவுன்ஸ் வந்து. ஸோ இது வந்து ஃபர்தராக அதிகமாக ஏறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. 24 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 9,835ன்னு இருக்குது. ஸோ இது இன்னும் ஃபர்தராக 10,000 தொடுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது கூடிய விரைவில் அடுத்த ஒரு 1 or 2 மந்த்தில் கூட தொடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க 38% வரைக்கும் இறங்கும், கண்டிப்பாக இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் இறங்கலாம், இறங்காமலும் போகலாம். இதில் ஏறினாலும் ஃபர்தராக ஒரு 10 to 50% இல்லைனா 20% வரைக்கும் தான் இறங்கும். அப்படி சப்போஸ் இறங்கினா கூட நீங்கள் கண்டினியூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருந்தால் கூட ஃப்யூச்சரில் இது நல்ல வகை க்ரோத் இருக்கும். இதே அளவுக்கு சில்வரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க, அதுவும் நல்லாவே க்ரோத் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு 110 ரூபாங்கிற ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. கோல்டை முடிஞ்ச வரைக்கும் பிசிக்கலாக வாங்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு டிஜிட்டலாவோ கோல்டு பீஸாக வாங்கி வச்சுக்கிங்க. ஃப்யூச்சருக்கு இது நல்லாயிருக்கும். யூஎஸ் மார்க்கெட்டு இன்னும் ஓப்பன் ஆகலை. இது வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவில் தான் காமிச்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நெகட்டிவில் தான் காமிச்சிது. இது வரைக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை. யூரோப்பியன் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி ஜப்பான் மார்க்கெட் நிக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹேங்ஸங் இன்றைக்கி ஓப்பன் ஆகலை. ஃப்ரைடேவோட க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒன்றும் ஓப்பன் ஆகலை. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு எப்படி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் நடக்கலாம். நல்ல ஒரு வேல்யூ உள்ள ஸ்டாக்ஸை லோ ப்ரைஸில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிட்டேங்க. பை அண்ட் டிப்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணிங்க. இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.